ஆனால் நம்ம மக்கள் பாவம் அல்ல, மகத்தானவர்கள். எப்படி மகத்தானவர்கள்? சாதி சொன்னான், மதம் சொன்னான். மார்க்ஸ் சொல்றான் மதம் ஒரு அவின்னு. சாதி மதம் சாராயம் குடிச்சா தான் போதை ஏறும், கஞ்சா அவின்லாம் போட்டா தான் இது சொன்னாலே ஏறிடும். இவ்வளவு பெரிய போதை தெருவங்குன்னு சொல்றான். இந்த நாட்டில் சாதி மதம் அரசியலாக்கப்பட்டுருச்சு. சாராயம், சாப்பாடு, பணம் எல்லாவற்றையும் தாண்டி தன்மானமிக்க தமிழ் மக்கள் வாக்குக்கு ₹1 கொடுக்காத எளிய பிள்ளைகளை தேடி வாக்கு செலுத்தி மூன்றாவது ஒரு கட்சியாக்கி அங்கீகாரம் பெற்ற முழுமையான இசைவு பெற்ற ஒரு கட்சியாக மாற்றி நிலையான ஒரு சின்னத்தை, எந்த சின்னத்தை பறித்தாரோ அதே சின்னத்தை திருப்பி பெறுகிற அளவிற்கு உயர்த்தி நிதிர்கான்னா நம் மக்கள் மகத்தானவர்கள், மாண்பு மிக்கவர்கள். அதனால மக்களை இப்படி சனம் கட்டுருச்சு சனம் சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் நான் எங்கேருந்து வந்திருக்கோம்? அங்கிருந்தா வந்திருக்கோம். நான் எங்கள் அம்மாவை அப்பாவையும் குறை சொன்னா அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம் பாருங்க. என்னை பெற்றவர்கள் மேன்மையானவர்கள், அதனால தான் நான் இந்த இடத்துல நிற்க முடியுது. உங்களை பெற்றவர்கள் புனிதர்கள், அதனால தான் நீங்க இந்த இடத்துல நிற்க முடியுது. அதனால அவர்களை குறை சொல்ல முடியாது. பிழை இருக்கலாம், தவறு யாரோடாகவும் இருக்கலாம், ஆனால் திருத்துபவர்கள் நீங்களாக இருங்கள். உங்களை வெறுப்பவர் யாராகவும் இருக்கலாம், நேசிப்பவர் நீங்களாக இருங்கள். இதான் இங்கே நீங்க உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறீர்கள். நாம் தமிழர் கட்சி, அதனுடைய அரசியல், ஆமா, அதனுடைய கொள்கை என்ன? நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும், கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்கும், உலகில் எல்லா உயிர்களுக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கு. ஏன்னா எல்லா தேசிய இனங்களுக்கும் இந்திய துணைக்கண்டத்தில் பல்வேறு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு விட்டது. அவரவர் நிலத்தை அவரவர் ஆளுவதால் அவருடைய மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, வேளாண்மை, நிலம், வளம் எல்லாம் காக்கப்படுகிறது. அதை போலவே எம் நிலத்தில், எம் நாட்டை, எம் மாநிலத்தை, எந்த இனத்திற்காக இந்த மாநிலம் பிரிக்கப்பட்டதோ, ஒதுக்கப்பட்டதோ அந்த மாநிலத்தின் மகனோ மகளோ ஆளும்போதுதான் அவனுடைய மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வரலாறு, அரசியல் எல்லாம் செழித்து இருக்கு. அண்ணன் முதலமைச்சர்னா மீத்தேன் கையில் இருக்குமா? அண்ணன் முதலமைச்சர்னா அணு உலை ஸ்டெர்லைட் நுழைஞ்சிருக்குமா? அண்ணன் முதலமைச்சர்னா மாநில உரிமையிலிருந்து கல்வி அங்கே போயிருக்குமா? அண்ணன் முதலமைச்சர்னா கச்சத்தீவு எடுத்து கொடுத்துருக்க முடியுமா? இப்படிதான் பேசணும். இந்த நிலத்தில் ஒரு தன்மானமிக்க தமிழ் மகன் ஆண்டிருப்பானே, ஆனால் ஈழத்தில் என் இன உறவை கொண்டு விட முடியும் என்கிற துணிவு இந்த நிலத்தில் எந்த ஆட்சியாளனுக்காக வந்திருக்குமா? சொல்லுங்க. அப்படி உண்மையிலேயே மக்கள் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கதம்.